10th Standard English Unit 4 Supplementary The Aged Mother The story-ஓட book back answers பார்ப்போம். Option A, rearrange the sentence given below in the correct sequence. Answer. Once in Shining, a cruel ruler declared that all old people must be put to death. ஷைனிங்கில் வந்து ஒரு முறை ஒரு கொடூரமான ஆட்சியாளர் வந்து அனைத்து வயதானவங்களையும் கொல்லப்பட வேணும்னு அறிவிக்கிறாரு. A farmer decided to leave his old mother on the top of a mountain. ஒரு விவசாயி வந்து தனது வயதான தாயை வந்து ஒரு மலை உச்சியில் விட்டுவிட வந்து முடிவு செய்கிறாரு. The mother dropped the small twigs as markers on the way to help her son to return. அவங்க தாய்க்கு தாய் வந்து தன் மகனை வந்து திரும்பி வருவதற்கு உதவுவதற்கு சிறு மரக்கிளைகளை வந்து வந்து திருப்பி ரிட்டர்ன் போகணும்ல அதுக்காக போட்டுகிட்டே போகிறாங்க. When the farmer bade farewell, she advised him to return home with the aid of twigs. அந்த விவசாயி வந்து விடை பெற்றதும் மரக்கிளைகள உதவியோட வீட்டுக்கு வந்து திரும்பும்படி அறிவுறுத்தினாள். The son made up his mind to take back his mother home. மகன் வந்து மறுபடியும் அவங்க அம்மாவை வந்து வீட்டுக்கே கூட்டி போயிடலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. Then filled with dread, he hid his mother in his home. பயத்தினால வந்து நிறைஞ்சு அவன் வந்து அவரோட தாயை வந்து தன் வீட்டில் வந்து மறைச்சி வச்சான். Using the clever idea of his mother, the farmer made a rope of ashes. அவங்க தனது தாயோட புத்திசாலித்தனமான யோசனையை பயன்படுத்தி விவசாயி வந்து சாம்பலில் வந்து கயிறு வந்து செய்தார். The governor realized his mistake and abolished the law. the governor வந்து அவர் தவற உணர்ந்து இந்த சட்டத்தை வந்து ஒழிச்சிட்டாரு. Option B, answer the following questions in 1 or 2 sentences. First one, what was the cruel announcement made by the leader? அந்த லீடரால் என்ன ஒரு வந்து கொடுமையான அறிவிப்பு என்ன அவர் வெளியிட்டதுன்னா, the cruel announcement made by the leader was to put to death all the aged people in his province Shining. அவர் வந்து ஷைனிங்கில் அவர் மாகாணத்தில் உள்ள அனைத்து வயதானவங்களையும் கொண்டு குவிக்கணுங்கிறது தான் அந்த லீடரோட கொடூரமான அறிவிப்பு. செகண்ட் கொஸ்டின், why was the farmer filled with sorrow? விவசாயியே வந்து சோகத்தில் வந்து நிரப்பப்பட்டான். The announcement to kill all the aged people filled the farmer with sorrow because he loved his elderly mother very much. அது முதியோர் அனைவரையும் வந்து கொல்ற அறிவிப்பு விவசாயி வந்து ரொம்ப சோகத்தில் ஆழ்த்தியது. ஏன்னா அவர் தனது வயதான தாயை வந்து மிகவும் நேசித்தார். Then third question, what were the things carried by the farmer to summit of the mountain? மலை உச்சிக்கு விவசாயி கொண்டு சென்ற பொருட்கள் என்ன? The farmer earned some unwhitened rice and a ground filled with cool and sweet water. அந்த விவசாயி வந்து சிறிது வெண்மையாக்கப்படாத அரிசியையும் குளிர்ந்த மற்றும் இனிமையான நீரினால் நிரப்பப்பட்ட ஒரு பாக்கும் சம்பாதித்தார். Fourth question, why did the mother become anxious as they climbed up the mountain? மலையில் ஏறிய அன்னைக்கு ஏன் கவலை வந்தது? The road which they traveled had a lot of confusion. The mother thought that her son would miss the way while returning home, so she became anxious. அவங்க வந்து சென்ற பாதையில் வந்து அந்த ரோடு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்திருக்கு. அப்போ வீடு திரும்பி போகும்போது மகன் வந்து தடுமாறுவான்னு நினச்சி அந்த அம்மா வந்து ரொம்ப சோகத்தில் இருக்கிறாங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், வாட் டிட் த மதர் ட்ராப் அலாங் த வே? வழியில் அம்மா வந்து என்னத்தை வந்து ட்ராப் பண்ணிட்டு வந்தானா, த மதர் ட்ராப்டு டைனி பைல்ஸ் ஆஃப் ட்விக்ஸ் அலாங் த நேரோ பாத். குறுகலான பாதையில் சிறு சிறு மர கிளைகளை வந்து போட்டுகிட்டே வந்திருக்கா. சிக்ஸ்த் ஒன், வாட் வாஸ் த அட்வைஸ் கிவன் பை ஹிஸ் மதர் ஃபார் த சேஃப் ரிட்டர்ன் ஆஃப் ஹர் சன்? அந்த தன் மகனுக்கு பத்திரமாக திரும்புவதற்கு அவரது தாய்க்குரிய அறிவுரை என்ன? ஹிஸ் மதர் அட்வைஸ் ஹிம் டு லுக் கேர்ஃபுல்லி அண்ட் ஃபாலோ த பாத் வேர் ஷி ட்ராப் த பல்ஸ் ஆஃப் ட்விக்ஸ். மரக்கிளைகளை அவளை வந்து இறக்கி பாதையில் வந்து கவனமாக பார்த்து விட்டு போகும்படி அவள் தாய் வந்து அவளை வந்து அறிவுறுத்துறா. செவன்த் கொஸ்டின்,
Why did the farmer burden seems to be light on his way back home? வீடு திரும்புகிற வழியில் விவசாயியோட சுமை வந்து ஏன் வந்து லகுவாக தோன்றினது? The farmer burden seemed to be light because his mother attempt for his safe return and his decision to return with her gave his moral strength. இந்த விவசாயியோட சுமை வந்து லகுவாக இருந்ததுக்கு தோன்றது ஏன்னா அவன் வந்து பாதுகாப்பாக திரும்புவதற்கு அவனோட தாய் வந்து முயற்சிகளும் அவளோட திரும்புவதற்கு அவனோட முடிவும் அவனுக்கு தார்மீக பலத்தை வந்து அளித்தது. 8th one, where did the farmer hide his mother? விவசாயி தன் தாயை வந்து எங்கே மறைத்தார்? The farmer hid his mother under the kitchen floor of his small hut. விவசாயி வந்து தனது தாயை வந்து தன் வீட்டில் வந்து இந்த கிச்சன் சமையலறை கீழே வந்து மறைச்சி வைக்கிறாரு. 9th question, how did the farmer make the rope of ashes and whose suggestion did he do it? விவசாயி வந்து சாம்பல் கயிற்றை வந்து எப்படி வந்து உருவாக்குனார், யாருடைய ஆலோசனையின் பேரில் வந்து அவர் அதை செய்தார்? The farmer mother suggested him an idea of burning a twisted straw stretched on a flat stone on a windless night to make the rope of ashes. இந்த காற்றில்லாத இரவில் வந்து தட்டையான கல்லை நீட்டிய முறுக்கப்பட்ட வைக்கோலை எடுத்து சாம்பல் கயிற்றை வந்து உருவாக்கும் யோசனையை வந்து விவசாயியோட தாய் வந்து அவருக்கு தெரிவித்தார். 10th question, how did the governor realize his mistake? The governor வந்து அவரோட தவறை வந்து எப்படி உணர்ந்தார்? The rope of ashes was prepared with the idea of the farmer's elderly mother. இந்த ஃபார்மரோட அவங்க அம்மாவால் தான் வந்து இந்த சாம்பல் ரோப்பை வந்து உருவாக்குறது வந்து முடிஞ்சது. When the governor know it, he understood the importance of elders and realized his mistake. அந்த ஆளுநர் வந்து அதை அறிஞ்சிட்டாரு, அவங்க வந்து இப்படி தயாரிச்சாங்கன்னு. அப்போ பெரியவர்களோட முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு தனது தவறை வந்து அவர் உணர்ந்துட்டார். ஆப்ஷன் சி, answered each of the following in a paragraph of 120 to 150 words. First one, narrate the circumstances that led the abandoning of the aged in shining. இதில் வந்து ஷைனிங்கில் வயதானவர்களை வந்து கைவிடுவதற்கு வழிவகுத்த சூழ்நிலைகளை வந்து விவரமாக சொல்லியிருக்காங்க. லெசன், த ஏஜ்டு மதர், ஆத்தர், மேட்ஷோ, பேஷோ, தி சர்க்கம்ஸ்டன்சஸ் லெட் டு abandoning of the aged. Characters, the aged mother, her son and the cruel governor of the country. Outline, the shining governor, despotic ruler, old aged, be put to death, useless, circumstances not favorable for the aged, cowardly, shrinking, barbarous jays, common to kill, abundant, no man lands, then mountain tops. The country shining was ruled by the governor. The shining country வந்து ஒரு கவர்னர் வந்து ரூல் பண்ணுறாரு. He was a despotic ruler. அவர் வந்து ஒரு சர்வாதிகாரி. தோ ஹீ இஸ் எ வாரியர், அவர் வந்து ஒரு போர் வீரர். ஹி வாஸ் வெரி க்ரூயல், அவர் ரொம்ப க்ரூயலாக இருக்கார். ஒன்ஸ் ஹி டிக்ளேர்ட் தட் ஆல் த ஏஜ்டு பீப்புள் மஸ்ட் பி புட் டு டெத், வயசானவங்களெல்லாம் வந்து கொல்லணும்னு வந்து அவர் டிக்ளேர் பண்ணுறாரு. ஹி தாட் தட் தேர் வார் யூஸ்லெஸ், அவர் வந்து அவங்க வந்து ஒன்றத்துக்கு ஆகாதவங்கன்னு வந்து நினைக்கிறாரு. அண்ட் ஆல்சோ ஹி தாட் தட் த அன்ஹெல்தி அண்ட் ஓல்டு பீப்புள் வுட் ட்ரைன் அவே த வெல்த் டூயிங் நத்திங் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஹிஸ் கண்ட்ரி. அந்த வயசானவங்க வந்து இந்த நாட்டுக்கு வந்து பிரயோஜனம் இல்லாதவங்க, அவங்க வந்து செல்வத்தை வந்து வெளியில் அனுப்புகிறவங்க, அவங்க ஒன்றத்துக்கு ஆகாதவங்கன்னு வந்து அவர் நினைக்கிறாரு. த சர்க்கம்ஸ்டன்சஸ் வேர் நாட் ஃபேவரபிள் ஃபார் த ஏஜ்டு பீப்புள், அந்த சூழ்நிலை வந்து ஏஜ்டு பீப்புளுக்கு வந்து பொருத்தமானதாக கிடையாது. He sent this inhuman proclamation to the people of his country. இந்த ப்ரொக்ளமேஷனை வந்து இந்த கண்ட்ரியில் வந்து அவர் அறிவிக்கிறாரு. as those days were barbarous. It was common to kill the aged people mercilessly. அவங்கள வந்து கொஞ்சமும் இறக்கம் இல்லாமல் வந்து கொல்லணும்னு நினைக்கிறாங்க. The rulers did not care about old people. ரூலர்ஸும் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்கள பற்றி கேர் பண்ணலை. Some kind people abandoned the aged people in no man's land or in mountain tops such as Obadshoma,
த மவுண்டைன் ஆஃப் தி அபெண்டனிங் ஆஃப் தி ஏஜ்டு. சில பேர் வந்து முதியவங்களை என்ன பண்ணுறாங்க, ஆள் இல்லாத நிலத்தில் விட்டுட்டு போயிடுறாங்க. சிலர் வந்து அந்த மலை உச்சியில் போய் இந்த அபெண்டமாஸ்ங்கிற மலையில் போய் விட்டுட்டு வர்றாங்க. அது வந்து அங்கே வழக்கமாக இருக்குது. சின்ஸ் இட் வாஸ் த காமன் ப்ராக்டிஸ், அங்கே வந்து அது வழக்கமாகவே இருந்துகிட்ருக்கு. த ஏஜ்டு பீப்புள் சஃபர்ட் அ லாட் இன் த ப்ரொவின்ஸ் ஆஃப் ஷைனிங். இதனால முதியவங்க வந்து ரொம்பவே வந்து அவதிப்பட்டாங்க. த சர்க்கம்ஸ்டன்ஸ் டோன்ட் மேக் த மேன், தே ரிவீல் ஹிம். சூழ்நிலைகள் வந்து மனிதனை உருவாக்குவதில்லை, அவை வந்து அவனை வெளிப்படுத்துகின்றன. செகண்ட் கொஸ்டின், டிஸ்கிரைப் த ஃபார்மர்ஸ் பெயின்ஃபுல் ஜேர்னி அப் த மவுண்டெயின். மலை ஏறிய விவசாயியோட வலிமிகுந்த பயணத்தை வந்து விவரிக்க சொல்லியிருக்காங்க. லெசன் த ஏஜ்டு மதர், ஆத்தர் மேட்ஷோ பேஷோ. தீம் த ஃபார்மர்ஸ் பெயின்ஃபுல் ஜேர்னி அப் த மவுண்டெயின். Characters, the aged mother, her son and the cruel governor of the country. Outline, a farmer loved elderly mother, leave her on a mountain, journey up, earned rice and water, lifted his mother, his back, rode, lost his way, climbing blindly upward and submit. The country shining was ruled by a governor. கண்ட்ரி வந்து ஷைனிங் இருக்கு இல்லையா, அதை ரூல் பண்ணது அந்த கவர்னர். ஒன்ஸ் ஹி டிக்ளேர்ட் தட் ஆல் த ஏஜ்டு பீப்புள் மஸ்ட் பி புட் டு டெத். ஒரு நாள் வந்து முடிவு பண்ணுறாரு, எல்லா வயசானவங்களையும் வந்து கொல்லணும்னு. எ ஃபார்மர் லவ்ட் ஹிஸ் எல்டர்லி மதர் வெரி மச். ஆனால் அந்த ஃபார்மர் வந்து அவங்க அம்மாவை வந்து ரொம்ப வந்து நேசிக்கிறாரு. he decided to leave her on a mountain. அப்போ வந்து அந்த மவுண்டெயினில் போய் விட்டுட்டு வரலான்னு முடிவு பண்ணுறாரு. his journey up the mountain was very painful both physically and mentally. அந்த ஜேர்னி எப்படி இருக்குது, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது, மென்டலியாகவும் ஃபிசிக்கலியாகவும். he carried some unwhitened rice and அவர் கொஞ்சம் பாலிஷ் பண்ணாத அரிசி எடுத்துக்கிறாரு. gourd filled with cool and sweet water for her. அப்போ வந்துட்டு கொஞ்சம் கூலாகணும் ஸ்வீட்டான வாட்டரையும் எடுத்துக்கிறாரு. he lifted his mother to his back and dragged up the mountain. பேக்கில் வச்சுட்டு அந்த மவுண்டெயினுக்கு போகிறாரு. moreover the road was long and steep. அந்த ரோடு வந்து ரொம்ப பெருசாகவும் சரியானதையாகவும் கிடையாது. it was narrow, அது வந்து நேரோவாக இருக்குது. it was crossed and recrossed by many paths made up of the hunters and woodcutters. அந்த பாதை வந்து நேராக கிடையாது, நிறைய பாதைகள்லாம் பிரியுது. அங்கே woodcutters hunters எல்லாம் இருக்காங்க. he lost his way at times but he went climbing blindly upward until he reached the bare summit, the Obachiyama, the mountain of the abandoning of the aged. அவர் வந்து என்னது, அந்த குறுகலாக அந்த வேட்டையாடுபவர்கள் மட்டும் மரம் வெட்டுறாங்கல்ல, அந்த பாதையிலலாம் வந்து கடந்து சில சமயங்களில் வழியும் தவறினார். ஆனால் அவர் வந்து கண்மூடித்தனமாக மேல் நோக்கி ஏறினார். அவர் வந்து வெற்றி உச்சியை அடையும் வயதானவர்களை கைவிடும் மலையான உபாச்சமாக்கு போயிட்டார். The journey of love never ends. Third question, the old are wise. Prove this with reference to the story the aged mother. பழையவர்கள் வந்து ஞானமுள்ளவர்கள், வயதான தாய் என்ற கதையின் மூலம் வந்து இதை வந்து நிரூபிக்க சொல்கிறாங்க. லெசன் த ஏஜ்டு மதர், ஆத்தர் மேட்ஷோ பேஷோ. தீம் அன்பவுண்டட் லவ் ஆஃப் மதர். கேரக்டர்ஸ் த ஏஜ்டு மதர், her son and the cruel governor of the country. Outline, praises aged people, the old or wise is proved, proclamation of cruel decree, painful journey up the mountain, care and concern of the mother, withdrawal of the cruel decree. The aged mother is a story which appreciates the importance of aged people. The aged motherங்கிற ஸ்டோரி மூலமாக அந்த ஏஜ்டு பீப்புளோட இம்பார்ட்டன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இந்த ப்ராவர்ப், த ஓல்ட் ஆர் வாய்ஸ் இஸ் ப்ரூவ்ட் இன் த ஸ்டோரி. இந்த ப்ராவர்ப் மூலம் வந்து பழையவர்கள் வந்து புத்திசாலி அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து உணர்றோம். த கண்ட்ரி ஷைனிங் வாஸ் ரூல்டு பை அ கவர்னர். இந்த கண்ட்ரி வந்து த ஷைனிங் கண்ட்ரியை வந்து ரூல் பண்ணது ஒரு கவர்னர். ஒன்ஸ் ஹீ டிக்ளேர்ட் தட் ஆல் ஏஜ்டு பீப்புள் மஸ்ட் பி புட் டு டெத். ஒரு நாள் அவர் வந்து டிசைட் பண்ணுறாரு, எல்லா வயசானவங்களையும் வந்து கொல்லணும்னு. எ ஃபார்மர் லவ்டு ஹிஸ் எல்டர்லி.
the mother very much, அவங்க அம்மா வந்து அவர் நேசிக்கிறாரு. he decided to leave her on a mountain. மவுண்டெயினில் போய் விட்டுட்டு வந்துடலான்னு டிசைட் பண்ணுறாரு. the road which they traveled had a lot of confusion. அவங்க ட்ராவல் பண்ண பாதை ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. so she snapped ticks from the bushes and dropped them along the narrow path as markers. உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த இலைகளை வச்சுட்டு அந்த அம்மா வழியில் போகிற பாதையில் போட்டுகிட்டே வராங்க. தோஸ் யூஸிங் ஹர் இன்டெலிஜென்ஸ், அவங்களோட புத்திசாலித்தனத்தை வச்சு. ஷீ என்ஷூர் ஹர் சன் சேஃப் ரிட்டர்ன், அப்போ தான் அவங்க பையன் வந்து சேஃபாக போவான். பட் ஹீ டிட் நாட் வாண்ட் டு லீவ் ஹர் லவபிள் மதர், ஆனால் அவனுக்கு அவங்க அம்மாவை அங்கே விட்டுட்டு வர மனசு இல்லை. ஸோ தே ரிட்டர்ன்ட் அண்ட் ஹி ஹிட் ஹர் அட் ஹிஸ் ஹோம். உடனே ரிட்டன் வந்துட்டு அவனை வந்து அவங்க வீட்டில் அவங்க அம்மாவை வச்சுக்கிறான். லேட்டர் த கவர்னர் ஆர்டர்ட் த பீப்புள் டு ப்ரெசன்ட் ஹிம் எ The unselfish mother suggests him an idea of burning a twisted straw on a windless night. இந்த சுயநலம் இல்லாத அந்த அம்மா வந்து என்ன சொல்கிறாங்களாம், அந்த காற்று இல்லாத இரவில் வந்து ஒரு முறுக்கப்பட்ட வைக்கோலை வந்து எரிக்கிறதுக்கு வந்து யோசனை கூறினாங்க. The governor praised him, knowing the wisdom of old mother. He proclaimed that shining needed the wisdom of the aged than the strength of the youth. At last, he abolished the order to kill the aged people of his country. இதில் வந்து இந்த வைக்கோலை வந்து எரிக்க யோசனை கூறினாங்கல்ல, அப்போ சாம்பல் கயிற்றை கண்டு கவர்னர் வந்து அவரை வந்து பாராட்டினார். வயதான தாயோட ஞானத்தை அறிந்த அவர் வந்து இளமையின் வலிமையை விட வயதானவங்களோட ஞானம் வந்து பிரகாசிக்க வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இறுதியாக வந்து அவர் தனது நாட்டில் வயதான மக்களை கொல்ற கட்டளையை வந்து ரத்து செய்கிறாரு. ஆப்ஷன் டி, ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர். ஃபர்ஸ்ட் ஒன், he gave order for the aged to put to death. Answer, the despotic leader, the governor. இந்த வயதானவங்க மரண தண்டனை விதிக்க கட்டளையிட்டவர் வந்து த டெபோட்டிக் லீடர், அது சர்வாதிகார தலைவரோ இல்லைன்னா அது கவர்னர். செகண்ட் ஒன், ஹீ கன்சிடர்ட் த ஆர்டர் டு பி த கைண்டஸ்ட் மோட் ஆஃப் டெத். ஆன்சர், த ஃபார்மர். அவர் வந்து உத்தரவை வந்து மரணத்தின் சிறந்த முறையாக வந்து கருதினார். அது யாருன்னா த ஃபார்மர். தேர்ட் ஒன், they quietly dropped some twigs on the way, the aged mother. அவள் வந்து அமைதியான சில மரக்கிளைகளை வலையில் வந்து போட்டா. அது யாருன்னா அந்த வயசான தாய். ஃபோர்த் ஒன், let not thine eyes be blinded, the aged mother to his son. உன் கண்கள் வந்து குருடாக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னது யார்? இந்த வயதான தாய் தன் மகனுக்கு. ஃபிஃப்த் ஒன், டுகெதர் we will follow the path, together we will die. ஆன்சர், த சன், த ஃபார்மர். ஒன்றாக நாம் பாதையை வந்து பின்பற்றுவோம், ஒன்றாக நாம் இறப்போம் சொன்னது மகன் எனது விவசாயி. தென் சிக்ஸ்த் ஒன், ஐ வில் திங்க் த ஏஜ்டு மதர் டு ஹிஸ் சன். சிக்ஸ்த் ஒன், நான் நினைப்பேன் நான் யோசிப்பேன், அது வந்து யார் ஆன்சர்னா த வயதான தாய் அதோட மகனுக்கு. செவன்த் ஒன், த ட்ரூத் மஸ்ட் பி டோல்டு. ஆன்சர், த சன் ஆர் த ஃபார்மர். உண்மையை வந்து சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னது மகன். எய்த் ஒன், he listened and meditated in silence. The answer, the despotic leader, the governor. அவர் அமைதியாக கேட்டு தியானம் செய்தார். ஆன்சர் வந்து the despotic வந்து சர்வாதிகார தலைவர், then the governor. நைன்த் ஒன், shining needs more than the strength of the youth. இளமையின் வலிமையை விட பிரகாசம் தேவை. ஆன்சர், த டெஸ்போட்டிக் லீடர், த கவர்னர். இது யார்? த கவர்னரும் சர்வாதிகாரி. டென்த் ஒன், வித் த க்ரௌன் ஆஃப் தி ஸ்னோ தேர் த காமட் விஸ்டம். ஆன்சர், த டெஸ்போட்டிக் லீடர், த கவர்னர். பனி கிரீடத்துடன் ஞானம் வரும் அப்படி சொன்னது த கவர்னர். ஆப்ஷன் இ, சூஸ் த அப்ரோப்ரியேட் ஆன்சர் அண்ட் fill in the blanks. ஃபர்ஸ்ட் ஒன், ஷைனிங் வாஸ் கவர்ன்டு பை a dash leader. Option C, answer, cruel. Second one, the dash was the principal food for the poor. Option C, answer, unwhitened rice. Third one, the road was crossed and recrossed by many paths made by the dash. Option A, answer, hunters and woodcutters.
Fourth one, gathering dash, he made a soft cushion and tenderly lifted his old mother onto it. Option B answer, fallen pine. Fifth one, the governor demanded that his subject should present him with a dash. Option B answer, rope of ashes.